அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு பசு வந்து விற்பனைக்கு போடலான்னு சொல்லி ஐடியா பண்ணி, இந்த பசு வந்து நேற்று காலையில் தான் வந்துச்சு. நேற்று காலையில் இல்லை, நேற்று நைட்டு நம்ம இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு ஈவினிங்கில் சரி இந்த நல்ல ஒரு குணமான பசுவாக இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. பதிவு போடாமையே 2 பசு விற்பனை ஆயிடுச்சு கேட்குறவங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி உயரம், 3 அடி உயரம், ஒரு 2 இன்ச்சு கூட இருக்கும், ஒரு 3.25 அடி. பார்த்தீங்க மாட்டுக்கு பின்னாடி நிற்கிறேன், ஒரு உயரம் தெரியும் உங்களுக்கு. வயிறு மட்டும் இருக்குது. மாடு கொம்பு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மாடாக தெரியுது. ஆக்சுவலாக குட்டை மாடுலே கொஞ்சம் பால் அதிகமாகவும், ஒரு 3வது ஈத்து மாடுன்றது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு குணம் வந்து சுத்தமாக இருக்கும், பால் வந்து நல்லா இருக்கும். இது 1:1 தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல குணமான மாடு. பார்த்தீங்கன்னா மடிப்பூச்சா எதுவும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். மாடு வந்து 6 மாத செனை, முதுகு சுழி, உங்களுக்கு கொண்டாய் சுழி, நெத்தி சுழி எல்லாம் வந்து அருமையாக இருக்குது. நல்ல திமிழ் அமைப்பு எல்லாம் இருக்குது. மாடு நல்லா உடம்பு பிடிப்பாக, நல்லா வால் இறக்கமான குணமான மாடு, ரொம்ப அருமையான குணமான மாடு. இந்த மாதிரி குட்டை வர்க்கம் வந்து இது சர்க்கரை குட்டையில் லைட்டாக ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உயரக்கூட. இது வந்து இந்த மாதிரி மாடுகள் வந்து வரத்து வந்து கம்மியாகவும் இருக்கும். இது மாதிரி மாடுகள் தான் நம்ம வளர்க்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட குணம் வந்து எப்படி இருக்குன்னு. வாடாக்கி பா பா. பாய்ச்சல் முட்டல் எதுவும் இல்லாமல் நல்ல குணமாக, நல்ல ஒரு பழைய கொம்பு அமைப்பில், வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது. மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த மாடு அருமையாக இருக்குது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். மாடோட விலை வந்து 24,000 ரூபா விலை சொல்கிறோம். விலை கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பதிவு போடுறதுல பார்த்தீங்கன்னா முதல் விற்பனை பதிவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பால்களோட பெருமையை முதல் ஸ்டார்டிங்கில் சொன்னோம். அதே மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து சொல்கிறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து வளரும் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான பால் இந்த குட்டை நாட்டு மாட்டுப்பால். அதிகமான புரதச்சத்து இருக்கிறது. நம்ம நரம்புகள் பலப்படுறது, நல்ல கால்சியம் கண்டென்ட்டு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த நாட்டு மாட்டு பாலை குடிச்சிட்டு வர்றப்ப வயசான காலத்தில் மூட்டு வலியோ சத்து குறைபாடோ இல்லாமல் இந்த நாட்டு மாடுகளோட உணர்வு திறன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரே மாதிரியாக இந்த கலாச்சாரத்தில் நம்ம விட்டோம்னா ஒரே மாதிரியாக இந்த நாட்டு மாட்டு பாலை குடிச்சிட்டு வர்றப்ப பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு, ஆண்களுக்கு வந்து ஒரு ஆண்மை திறன் குறைவு, இதெல்லாம் வந்து இல்லாமல் இந்த நாட்டு மாட்டு பாலை வந்து அதிலிருந்து எடுக்கிற பாலோ மோரோ நெய்யோ தயிரோ இதை வந்து தொடர்ந்து எடுக்கிறப்ப தேவையான நம்மளுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடச்சி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து தேவையான உங்களுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி இந்த நாட்டு மாட்டு வெண்ணெய் நம்ம எடுக்கிறப்ப வந்து வளர்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பின்னாடி இந்த சதை பகுதியில் பூரா அவங்களுக்கு சின்ன காயப்பட்டால் கூட ஆடுற மாதிரி நல்ல ஒரு கொழுப்பு சத்து உடம்பு கிடைக்கும். நல்ல கொழுப்பு சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நாட்டு மாட்டு பால் குழந்தைகளுக்கு அதிக புரதச்சத்து. 2வது பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து தயிராகவும் மோராகவும் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடில் ஊற்றாமல் அப்படியே நீங்கள் கரண்டியில் எடுத்து ஒரு 4 கரண்டியை போட்டு தட்டில் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம். அது வந்து சாப்பாடில் கடைசியில் சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உரப்பாவோ நம்ம வந்து சாப்பிட்டது பூரா நம்ம உணவு குழாயிலேருந்து இறப்பை வரைக்கும் இருக்கிறது பூராமே அது வந்து சின்ன சின்ன காயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி நாட்டு மாட்டு வெண்ணெய் அதை உருக்கி நம்ம நெய் எடுத்தோம்னா அது ஒரு தேவாமிர்தம் மாதிரி. நம்மளுக்கு நாட்டு மாட்டு நெய்யை சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சேர்மானங்களில் வந்து நீங்கள் வெளியில் கிடைக்கிற நெய் வந்து ஒரிஜினல் நெய்யா என்னன்னே தெரியாது. ஒரிஜினல் நாட்டு மாட்டு நெய் வந்து உங்களுக்கு 2,500 3,000 ரூபா வரும். மார்க்கெட்டில் 350 ரூபா வந்து 1000 ரூபாய்க்கு வருது. அது என்ன மாதிரியான குவாலிட்டியானதுன்றது நம்மளுக்கு தெரியலை. நம்ம எதையும் இப்போ இருக்கிற உலகத்தில் எதையும் வந்து குறை வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நம்மளாக உணர்ந்துக்கணும். ஒரு லிட்டரு பாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மினிமம் வந்து ஒரு 35 கிராம் வரைக்கும் தான் உங்களுக்கு உங்களுக்கு வெண்ணெயை அதுதான் எடுக்க முடியும் உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு 30 லிட்டர் பாலில் தான் 1 லிட்டர் நெய்யே எடுக்க முடியும் உங்களுக்கு. 30 லிட்டர் பால், நாட்டு மாட்டு பால் வந்து 2000 ரூபா வந்துடும். அதை வந்து நம்ம வந்து காய்ச்சி மோராக்கி அதை எடுத்து அதிலிருந்து நம்ம வந்து பட்டர் எடுத்து நெய் எடுக்கிறதுக்கு மினிமம் 2500 ரூபா காஸ்ட் வந்துடும். ஒரிஜினல் A2 மில்க் நாட்டு மாட்டு நெய் அதுதான் வந்து உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடியது. நாட்டு மருந்து வைத்தியம், சித்த வைத்தியத்தில் பூராமே வந்து இந்த நாட்டு மாட்டு நெய்யோட பங்கு வந்து நிறைய வந்து இருக்குது. நாட்டு மாட்டு மோர், மோர் வந்து வெயில் காலத்துலேயும் சரி, நம்ம காலை நேரத்துலேயும் சரி, இந்த லைட்டாக ஏறு வெயிலில் ஒரு 10 மணி 10:30 மணிக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு போது நல்ல மோர் நீர் பெருக்கி கொடுக்கணுன்ற மாதிரி, நீர் பெருக்கி மோர் பெருக்கி கொடுக்குற மாதிரி ஒரு வசனம் சொல்லுவாங்க. அது மாதிரி தயிரை வந்து நல்லா பெருக்கி, நீரை பெருக்கி கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் துண்டை வந்து நறுக்கி போட்டோ இல்லை மசிச்சு போட்டோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு நீண்ட ஒரு ஆயிலை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வயிற்றில் நுண்ணுயிர் பெருக்கத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு மோர் வந்து வயிற்றில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை வந்து உண்டு பண்ணும் உங்களுக்கு. இப்போ பெரியவங்க, சின்ன குழந்தைங்க வந்து பால் எடுத்துக்கலாம், பெரியவங்க வந்து தயிர் மோர் எடுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்மானம் சேர்க்கணுன்றதுல பூரா இதை எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பேசிக்காக நல்ல கொழுப்பு சத்து, நல்ல புரதச்சத்து எல்லாமே வந்து இது கிடைக்கும். பால் சாப்பிடக்கூடாது, பால் அது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ கிடைக்கிற பால்லாம் வந்து சக்கை பால்னா, நீங்கள் பாக்கெட் பாலில் என்ன விதமான சத்து இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. 1 லிட்ரு பாலை வந்து 50 ரூபாய்க்கு வாங்கி அதில் அதில் வந்து கிரீமி லேயர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அது வெண்ணெய் எடுத்த பால்ன்றாங்க. கறக்கிற பால் திக்காக இருக்குது. பாக்கெட் பால் வந்து நீங்கள் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி வருது. அதெல்லாம் என்ன மாதிரின்றது தெரில. நாட்டு மாட்டு பால் திக்காக இருக்கும் இப்படிலாம் சொல்கிறாங்க. நாட்டு மாட்டு பாலும் சிறிதளவு நீர்த்து தான் இருக்கும். சில இனங்களோட பால் தான் வந்து திக்காக இருக்கும். கன்று ஈனும் தருவாயில் இருக்கிறப்ப நாட்டு மாட்டு பாலுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நான் ஃபீல் பண்ணது அப்படிதான். நம்ம வந்து இப்போ 2 வருஷமாக நாட்டு மாட்டு பால் யூஸ் பண்ணுறோம். தஞ்சாவூர் உம்பளச்சேரி வகை மாடோட பால் திக்காக இருக்குன்றாங்க. நாட்டு மாட்டு பால் திக்காக இருக்கும். கெடை மாட்டு பால் வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம கை வளர்ப்பு கறவைக்குன்னு வச்சுருக்கிறது கொஞ்சம் நீர்த்து தான் இருக்கும். பால் வந்து முக்கியமான உணவுப் பொருளாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதில் வந்து கவனம் செலுத்தணும். வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு நீங்கள் நிறையெல்லாம் வாங்க வேணாம். இந்த மாதிரி கையடக்கமாக வீட்டுக்கு பின்னாடி கொட்டாத்தலை கட்டி போட்டு இதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. மாடுகளோட நம்ம உறவாடுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற விஷயங்களில் வந்து நம்ம தூக்கிட்டு சினிமா இதுக்கு போய்கிட்டு வேறு ஏதாவது அதுலேயோ நம்ம கவனம் செலுத்துறதுக்கு இந்த மாடுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் இருந்து கிடைக்கிற சாண பொருள்களை வந்து நம்ம தோட்ட பயன்பாடுக்கு, உர பயன்பாடுக்கு பயன்படுத்திக்கிட்டு, பாலை வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு, கன்றுகளை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு மன ரீதியான ஒரு ஆரோக்கியம் பெறதுக்கு கன்றுகளோட மாடுகளோட நம்ம இது பண்ணுறப்ப பழைய நம்ம கலாச்சாரத்தை நோக்கி போவோம். நம்ம எங்கே ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் எதையோ நோக்கி ஓடிட்டு நம்மளோட நிம்மதியெல்லாம் வந்து தொலைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வுக்கு நீங்கள் திரும்புங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, நம்ம ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சரி, வேலை நேரம் போக இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உங்களுக்கு வந்து விவசாய பயன்பாடு, விவசாய வேலைகளுக்குள்ள நம்ம வர்றது வந்து நம்மளுக்கு உடல் மனசு ஆரோக்கியத்தை தரும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டு மாடுகளை மீட்டு எடுத்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு நாட்டு மாடு வளர்க்கணுன்றதை வேண்டுகோளாக வச்சு நிறைவு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.